வணக்கம் நண்பர்களே. காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்குமான போர் தற்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போராக மாறியிருக்கிறது. ஏற்கனவே காசா பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 55,000 மக்களுக்கு மேல் பலியானார்கள். அதுபோக அங்கே இருக்க கட்டடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒரு துயரமான சூழல் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் மீது கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் அந்த காசா பகுதி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி, இப்போது கூட பார்த்திங்கன்னா உணவு வண்டிகளை வரவிடாமல் தடுத்தது. அதன் பிறகு சர்வதேச அழுத்தத்தால் அந்த உணவு வண்டிகளை வரவழைக்க அனுமதித்த நிலையில் அந்த உணவை பெறுவதற்காக அங்கே போட்டி போட்டுக்கின்ற மக்கள் மீதும் எரியணை தாக்குதல்களை நடத்தியது. அதுலேயும் 30க்கும் மேற்பட்ட மக்கள் பலியானார்கள். அந்தளவு கொடூரமான இஸ்ரேல் இப்போது ஈரானுக்காக பயந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, ஈரான் ஏதோ அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருக்குது, யுரேனிய செறிவூட்டத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்ட்டு அதற்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் குரல் கொடுத்து, அமெரிக்கா ஈரான் கூட பேச்சுவார்த்தையில் இறங்குச்சு. அங்கே ரோம் நகரில் வச்சு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த சூழலில் ஈரான் மீது இஸ்ரேல் திடீர்னு தாக்குதல் நடத்தியது. அதுவும் பார்த்திங்கன்னா சர்வதேச விதிமுறைகளுக்கு மீறலாக ஈரானின் இராணுவ தளபதிகள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கட்டடத்தின் மீதே தாக்குதல் நடத்தியது. அதில் ஒரு 7 தளபதி வரை பலியானார்கள். உடனே ஈரான் கொதித்து எழுந்தது. இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இப்போ இஸ்ரேல் அங்கே தேசம் முழுக்க அலர்ட் பண்ணிட்டு ஒரு பதட்டத்தோடு இருக்குது. அதில் இஸ்ரேலின் இராணுவ தலைமையகங்கள் அது மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்குது. அதுபோக மக்களின் குடியிருப்பு மீதும் தாக்குதல் நடத்தியிருக்குது. அதனால் இப்போ இஸ்ரேலுக்கு பயம் வந்துடுச்சு. வல்லவனுக்கு வல்லவன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஒரு பார்வையை பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் எப்படி இருந்தாலும் இந்த போர்னு வந்தாலே பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அது இஸ்ரேலில் இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, காசா பகுதியில் இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, ஈரானில் இருந்த மக்களாலும் சரி, அவங்க பாதிக்கப்படுறப்ப அது நம்ம அந்த போருக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் நம்ம இருக்கிறோம். இப்படியான சூழலில் இப்போ இஸ்ரேல் ஒரு பதட்டத்துக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரேலில் அத்தானியோட துறைமுகமும் இருக்குது. அந்த துறைமுகம் தாக்குதலாயிருமோன்ற அது ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த சூழலில் இஸ்ரேல் தன்னோட போரிலிருந்து போர் நடவடிக்கையிலேருந்து பின்வாங்கணும். சர்வதேச அளவில் தன்னோட செயல்பாட்டுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இனிமேட்டாவது இந்த போர் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான சமாதான முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபடணும். ஏற்கனவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் தான் முயற்சி பண்ணி நிறுத்தினேங்கிறாரு. அதே போல் அந்த மாதிரி போர் நிறுத்தப்பட்டால் நம் அனைவருக்கும் நிம்மதி. நன்றி, வணக்கம்.